சத்யாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சியும் பக்கத்தில் இருக்காங்க. இந்தாப்பா அந்த டீயாவது குடி அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அம்மா அவன் வெறும் கஞ்சி மட்டும் தான்மா குடிக்கணும், நீங்கள் டீ காஃபி குடிக்கலாமான்னு தெரியாமல் எப்படிம்மா கொடுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி வெறும் கஞ்சியை மட்டும் குடித்தா அவனுக்கு எப்படி வயிறு நிறையும், ஒரு மாதிரி இருக்காதா, வயசு பையன் வேறு, கொஞ்சம் தானே டீ குடிக்கிறியா, அதனால் ஒன்றும் செய்யாதவொடனே டாக்டர்கிட்ட கேட்காம எதுக்குமா நீ ஏன் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனாவும் வர்றாங்க. என்னம்மா மீனா, மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டியா, மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க, வந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் ஏதோ சவாரி போயிருக்காருன்னே. சவாரிக்கா, மாப்பிள்ளை இதை கேட்டால் உடனே ஓடி வந்துடுவார்ல, ஏன் வரல, எதுக்கு வரல, ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சவாரி போயிருக்காரு, அதனால தான் வரலன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. சவாரி முடிச்சுட்டு வர்றாங்களா நைட்டை அப்படிங்க. இல்லை நைட் ஆயிருமா சவாரி முடிக்கிறதுக்கேவும், அதனால் வரலன்னு தான் சொன்னாருன்னு. அப்படியா, சரிம்மா இருக்கட்டும், அவர் வேலையை பார்க்கட்டும், ஏன்னா அவர் தொந்தரவு பண்ணாமல் இரு, நீ ஃபஸ்ட்டு வேலை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ஐயோ, அவங்க தங்கச்சிட்ட சொல்கிறாங்க, நம்ம ரேவதி கிட்ட தானே பூவை பார்த்துக்கோன்னு சொல்லி கடையை விட்டுட்டு வந்தோம், அவள் யார் யாருக்கு மாலை கொடுக்கணும் என்ன எதுன்னு ஃபோன் போடுறா, நான் அந்த பேசிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கடைக்கா போகிறீங்க அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. இல்லடி, ஃபோன்லேயே எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு வரேன்ட்டு ஃபோனில் பேச போயிடுறாங்க. ஆனால் அப்போ அவங்க தங்கச்சியும் அஜிஜோ மறந்தே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சத்யா பார்த்துட்டு என்ன அப்படின்னு அவங்க அண்ணன் அவங்க தம்பி கேட்குறான். இல்லை டாக்டர் வந்துட்டு இதை காலையிலே இந்த மாத்திரை வாங்கி கொடுக்கணும், நான் மாத்திரை வாங்குறதுக்கு மறந்தே போயிடுச்சு, அம்மாட்ட சொல்லாது, அம்மா திட்டும் என்ன, நம்பி இந்த மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு அவங்க தங்கச்சியும் போயிடுறாங்க. அடுத்து மீனாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கஞ்சி போட்டு கொண்டு வரணும் அப்படிங்கியும், கஞ்சி நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நீ அவ்வளோ தூரம் வீட்டுக்கு போயிட்டு அழைச்சி வரணும், அதெல்லாம் வேண்டாம், நானே போய் கஞ்சி போட்டு கொண்டுட்டு வந்துடுறேன், நீ தம்பியை கூட மட்டும் இருந்து வேணால் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க கஞ்சி போடவும் அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து மீனாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம்லாம் டைம் முடிஞ்ச உடனே. அப்போ மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க மாமனார் வெளியில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் பார்க்குறாரு. என்னம்மா இப்படி இருக்கா அவன் தம்பி, இப்போ பரவாயில்லையா இருந்தால், மாமா அவன் பைக் ஓட்டும்போது கீழே விழுந்துட்டான், நம்ம அம்மா கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு ரொம்ப அழுகுறான், பார்க்கவே பாவமாக இருக்குது மாமா, அவன் படிக்கிற பையன், காலேஜில் வேறு அடுத்த எக்ஸாம் இருக்குங்கிறான், இப்போ எக்ஸாம் எப்படி எழுதுவானே எனக்கு தெரியல, அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் படித்து நல்ல வேலை போவான் நம்பிக்கையோடு இருந்தோம், ஆனால் அவன் இப்படி இருக்கானேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவன் மனசுன்ட்டு அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமா, அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், அவன் அதெல்லாம் பரிச்சு எழுதிடுவேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக விஜய் உன் தம்பிக்கு தான் பைக்கே கிடையாதே, அது எப்படி பைக் வந்துச்சு அவனுக்கு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி ஓட்டினேன்னு சொல்கிறான் அந்த அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே சீக்கிரமாக அவருடைய மகையை மனோஜ் ஃப்ரெண்டு பைக்கா இல்லாட்டா திருட்டு பைக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவங்க அம்மா இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கா, அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், ஆமாப்பா ஏற்கனவே அவன் பைக்கை திருடுனவன் தானே, அதனால் அவன் கேட்குறான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுவும் அவங்க மறைக்கிறாங்க. அப்படிலாம் என் தம்பி இப்போ கிடையாது, அவன் இப்போ நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், அவன் பார்ட் டைம் ஜாப்பாக வேலைக்கும் போகிறான், கை நேரம் சம்பாதிக்கிறான், குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே அவன் பார்த்துக்கிறான்னு சொல்லி மீனா சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் ரவி வராங்க. அண்ணி இப்போ தம்பிக்கு எப்படி இருக்குது, சத்யா கீழே வந்துட்டான், நம்மள நல்லா இருக்கானா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல ரவி, இப்போ கை தான் உடஞ்சிருக்குச்சுன்ட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மீனா டீட்டெயிலாக சொல்கிறாங்க. முத்து ரூம்லேருந்து வர்றாரு. கதை திறந்துட்டு, என்னங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, சவாரி போகிறேன்னு சொன்னீங்க, சவாரியை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சவாரிலாம் முடிஞ்சிச்சு சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்களா, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை நீங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் சவாரி முடிச்சுட்டு டயர்டாக இருந்துச்சு, அதனால் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன்னு. என்னடா முத்து, அப்போ நீ ஹாஸ்பிட்டல் போகவே இல்லையா நான் அண்ணாமலையும் கேட்குறாங்க. போகலப்பா அப்படின்னு. நீ அங்கே போயிட்டு வந்திருப்பில்ல நினச்சேன், நீ வரவங்களே நீ சீக்கிரமாக உள்ளவும் போயிட்டு உன்ட்ட ஒரு டீட்டெயிலும் கேட்கவும் இல்லை, ஆனால் நானும் உன்ட்ட ஒன்றும் பேசவும் இல்லை, அப்போ நீ போகவே இல்லையா, ஏன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறாங்க. இவர் சைலண்ட்டாக இருக்கார். நான் போய் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு சரியாக இருக்குன்னு அடுத்து இந்த இவ கூட இருக்கா, இவ பார்த்துக்கிட போகிறா, டாக்டரை நான் போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு முத்துவும் கேட்கும்போது, இல்லை நீங்கள் உங்கள் காரில் ரெகுலராக வர ஒரு கஸ்டமருக்கு வயிறு வலி ரொம்ப நாள் வரலன்னு சொல்லி அவர் என்ன ஏதுன்னு விசாரித்து அவர் வீட்டுக்கே போய் நீங்கள் பார்த்தா ஆளாச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் விட்டுருப்பீங்க, என் தம்பிக்கு உடம்பு சரியாக கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கள, ஏங்க வரலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் பெரிய அவன் செஞ்ச வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வருது. விஜயும் அன்னாரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இவன் ஏதோ பேச வர்றான் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறானே விஜயாவுக்கு அங்கே டவுட்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து எல்லோரும் ஆள் இருக்காங்க, இவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னடா சொல்லு, ஏதோ சொல்ல ஆனால் நிப்பாட்டிட்டு அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாரு. இல்லைப்பா அவன் காலேஜை கட்டடிச்சிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன், பைக்கில் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கான், இதில் அவனுக்கு வேறு கை உடஞ்சின்னு வேறு நான் போய் பார்க்க போகணுமா, அவன் செஞ்சதுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் காலேஜை கட்டடிச்சா உங்களுக்கு யார் சொன்னான், அவன் இப்போலாம் பொறுப்பாக காலேஜுக்கு போகிறான், நல்லா படிக்கிறான், இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக வேலைக்கெலாம் போகிறானே. ஆமாம் அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு உனக்கு தெரியுமா, விசாரிச்சிங்களா அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு, அவன் டேட்டா என்ட்ரி ஜாப் போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் புதுசாக ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட வேண்டியதான், ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மேலே அவன் என்ன வேலைக்கு போகிறான், யார் கூட பேசுகிறான், யாருக்குள்ள பழகிறான்னு முதல் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவனை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு முத்து பயங்கரமாக கோவமாக பேசுகிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாதே, எதுனாலும் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களே, நீங்கள் எங்கள் அம்மா கூட உங்களே அவங்க பிள்ளையாக தான் நினைக்கிறாங்க, மாப்பிள்ளை கண்டிப்பாக வராரு நம்பிக்கையோடு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பல மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அவன் என்ன பண்ணுறான்னு நீ விசாரி, அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுன்னு பயங்கர கோவத்தில் இவர் பேச வராரு. ஆனால் திருப்பி ஆளாக இருக்காங்கன்னு சொல்லி நிப்பாட்டிடுறாங்க.
அடுத்து வந்து திருப்பி அவங்க தம்பி ரவியும் சொல்கிறாங்க, டேய் என் படிக்கிற பையன் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் வேலைக்கு போகிறது இதில் என்ன இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகிறதுல இதில் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம். உனக்கு தெரியுமா என்னை பற்றி, நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி ரவி மேலே கோவப்படுறாரு. அங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ரவி இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இதில் தலையிடாத, அவங்களோட பர்சனலாக நீ எதுவும் கேட்காத அப்படின்னு ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து பக்கத்தில் வந்து ரோஹிணி கேட்குறாங்க, ஆண்டி உங்கள் பிள்ளை ஏதோ மீனா கூட சண்டை போடுற மாதிரி இருக்குல்ல 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் இந்த சண்டை வந்திருக்கு, இது எப்படா வரும் நானும் காத்துக்கிட்டு தான் இருந்தேன், பரவாயில்ல இப்போயாவது வந்துச்சு இவங்க சண்டை அப்படின்னு சொல்லி இங்கே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து திருப்பி மீனா அதுங்கிறாங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு, நீ இப்போ எதுக்கு அவனுக்காக இவ்வளோ தூரம் கத்தி பேசுகிற, இப்போ எதுக்கு அவனுக்காக சப்போர்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு பயங்கரமாக இவரும் கத்துறாரு. அடுத்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ பேசுகிற தப்பு, ஆம்பளை இல்லாத வீடு, நீ தான் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கணும், அவங்க அப்பா இல்லாட்டினாலும் நீ அடுத்த கட்டத்தில் இருக்கிற நீ தான் மூத்தவன், ஸோ நீ நாளைக்கு கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க, என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு சவாரி இருப்பா காலையில் அப்படிங்கிறாங்க. சவாரி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போச்சுங்க, என் தம்பியை விட சவாரி கூட இன்னொரு சவாரி அடுத்த சவாரி கூட பார்த்துக்கலாம்னு அவங்க மீனாவும் பேசுகிறாங்க. நீ அவன் செஞ்சது தெரியாமல் பேசாத மீனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படி என்னங்க என் தம்பி செஞ்சுட்டான் அப்படின்னு மீனாவும் பேசுகிறாங்க. ஆனால் 2க்குள்ள அப்படியே கலகலப்பு சண்டையாக வருது. அடுத்த அண்ணா வந்துட்டு, டே நீ எப்படிலாம் பேசுகிறது தப்பு, நீ நாளைக்கு போகிற கண்டிப்பாக போய் பார்த்துருக்கன்னு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே போயிடறான். அடுத்து காலையில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் திருப்பி காட்டுறாங்க. ஆனால் அங்கே ரூமில் யாருமே இல்லை, அவங்க தங்கச்சியும் மருந்து வாங்க சொல்லி போயிடுறாங்க. அப்போ அவர் மட்டும் இருக்கார். திருப்பி இவர் சத்யா பக்கம் உள்ளே வரும்போது சத்யா பார்த்துறாரு. அவரும் கொஞ்சம் திமிராக இருக்கார், நேரம் ஒரு கோவமாகவும் இருக்கார். என்னடா திமிரு இன்னும் உனக்கு போகலையோ அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தான் என் கையை வந்து உடச்சி போட்டு படுக்க வச்சிட்டிங்க, இப்போ என்ன பெரிய அக்கறையோட பார்க்க வந்துட்டிங்களாங்கோ அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு கையை உடச்சின்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டும் உங்களை அடித்தான், என் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக நான் இதுன்னு, நீங்கள் என் ஃப்ரெண்டை அடிச்சிங்க, நீங்கள் அதே மாதிரி தானே உங்கள் ஃப்ரெண்டை அடித்தாங்கிறதுக்காக தானே நீங்கள் என் கையை முடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஓ நீ அதுக்கு நினச்சிருக்கியா, நீ செஞ்ச வேலை இன்னும் நீ உணரலையானே, அப்படி என்ன நான் செஞ்சுட்டேனே, நீ செஞ்ச வேலைக்கு தேடி உங்கள் அம்மாவை தான் உங்கள் அம்மாவை சொல்லான்னு போனேன், ஆனால் அவங்க மேலே உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்காங்க, உன்னை தேடி காலேஜுக்கு போனேன், காலேஜில் நீ ரொம்ப நாளாக வரலங்கிறாங்க. காலேஜ் கட் அடிச்சுட்டு அப்படி என்னடா ஊர் சுற்றுறேன்னு. ஆமாம் இது எல்லோரும் கொண்டாது தானே, காலேஜை கட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சினிமா அந்த மாதிரி எல்லாருமே போகிறது தானே, நீ அங்கேயே போகிற போய் சொல்லாத, நீ காலேஜை கட் அடிச்சுட்டு இந்த சிட்டி கூட சேர்ந்து நீ தேவையில்லாத வேலையை பார்க்குற, திருட்டு வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீல அப்படிங்கிறாங்க. நான் என்ன திருடுனே, நீ என்ன திருடுன்னு தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி செல்லை எடுத்து வீடியோ எல்லாத்தையும் காட்டுறாரு. அதை பார்த்துட்டுமே சத்தியம் வந்து ஷாக்காமல் கூலாக இருக்காங்க. என்னடா இதை பார்த்து உனக்கு தும்முற ஆடங்கள்ல அப்படி ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம் திருடுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, செல்லை பார்த்துட்டு ஐயோ மாமா இதை தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்கன்னு சொல்லி நீ கெஞ்சுன்னு பார்த்தா என்ன தப்புன்னு சொல்லி கேட்குறேனே. ஆமாம் எனக்கு தேவை, அதனால் நான் திருடுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எவ்வளோ பெரிய செயல் செஞ்சுருக்கேன், இந்த செயல் உங்கள் அக்கா தெரிஞ்சுட்டு என்ன செய்வான், நானாவது உன் கையை முடிச்சேன், ஆனால் உங்கள் அக்கா தெரிஞ்சு உனக்கு கொன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருந்தாங்க. தெரிஞ்சால் தெரியுது, அம்மாட்ட சொல்ல போகிறீங்களா சொல்லுங்கள், எல்லாருக்குள்ள போலீஸில் சொல்ல போகிறீங்களா சொல்லுங்கள், செஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க, என்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, நான் ஜெயிலில் இருப்பேன், ஆனால் என் ஃப்ரெண்டு சிட்டி வந்து என்னை ஜெயிலேருந்து என்னை வந்து காப்பாற்றி கொண்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவர் பயங்கரமாக பேசுகிறாரு. என்னடா உனக்கு பண்ண தப்பை வந்து நீ உணர மாட்டேங்கிற பார்த்தியா, மேலும் மேலும் நீ இருக்க பார்த்தியா. ஆமாம் எனக்கு வந்து இந்த சமுதாயம் என்னை என்ன நடத்துச்சு, என்னை எப்படி பார்த்துச்சு, பணம் இருந்தால் தான் மதிப்பு. இப்போ உங்கள் வீட்லேயே 3 மருமகள் இருக்காங்க, 2 மருமகளும் உங்கள் அம்மா எப்படி நடத்துகிறாங்க, எங்கள் அக்கா எப்படி நடத்துகிறாங்க, காரணம் எங்கள் அக்கா கிட்டக்க பணம் இல்லை, அதனால தானே அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக சண்டை போட பயங்கரமாக பேசுகிறான். என்னடா நீ வாய் ரொம்ப ஓவராக பேசுகிற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் நீங்கள் மட்டும் ரொம்ப யோக்கியம்மா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரவுடிசம் தானே பண்ணுறீங்க, இங்கே யாரும் என்ன எதுன்னு பார்க்காம எல்லாரையும் கை நீட்டுறீங்க, எல்லாரையும் அடிக்கிறீங்க, ரவுடி மாதிரி தானே பிஹேவ் பண்ணுறீங்க, 100க்கும் 50க்கும் டிரைவராக வேலை பார்க்குறீங்க, வேறு என்ன வேலை உங்களுக்கு இருக்குது, நான் டிரைவராக வேலை பார்த்தாலும் நான் நேர்மையை உழைச்சி சம்பாதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. நேர்மையை உழைச்சி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க, எங்கள் அக்காவுக்கு உங்களால் நினச்சா நகை பண்ண முடியுமா, இப்போ தான் எங்கள் அக்காவுக்கு ஒரு தாலி மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுவும் அரை பவுனில், மற்றதெல்லாம் கையில் இருக்கிற கம்மல் வளையல் கழுத்தில் நெக்லஸ்ஸு செயின் இதெல்லாம் நீங்கள் எப்போ வாங்கி கொடுப்பீங்க, 60 வயசு ஆகுமா 100 வயசு ஆகுமா, எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் வாங்கி போடுறதுக்குன்னு, 100 வயசு ஆனாலும் நான் நேர்மையை உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி போடுறேன் உங்கள் அக்காவுக்குன்னு. நேர்மையாக இருந்து என்னம்மா பிரயோஜனம், எதுவும் கிடையாது. அன்றைக்கி அவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தடைசி உங்கள் அம்மா திருட்டு பட்டம் தானே கட்டினாங்க, உங்கள் அண்ணே உங்கள் அண்ணி என்ன பண்ணாங்க, என்னை கை வாங்கி அரைஞ்சி என்னை அவமானப்படுத்தினாங்கள்ல, அதை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி உங்கள் அம்மாட்ட வந்து திருடுனேன் அப்படிங்கிறாங்க. நான் திருடின பணத்துக்கும் நீங்கள் எங்கள் கையை உடச்சதுக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. திருடினது தப்புங்கிறத உணராமல் அதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்கிறேன், அந்த காரணத்துக்காக திருடேன்னு வேறு சொல்கிறேன், எனக்கு வெக்கமாக இல்லைன்னு. எனக்கு என்னம்மா வெக்கம் இருக்குது, சமுதாயம் என்னை எப்படி மதிச்சிச்சு, பணம் இருந்தால் தான் யாருனாலும் மதிக்கும், அந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் சொல்லதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப பேசுறது. ஒன்று இன்னொரு கையை ஒடிச்சதாண்ட சரியாக வரும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறது. அதுக்குன்னே அங்கே கதை திறக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா பக்கத்து பெட்டில் இன்னும் ஆட்கள் இருக்காங்க, நர்ஸ் எல்லாம் வர்றாங்க. சரி இவனை என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கோவத்தோடு முத்து போகிறாரு. ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், மறக்காமல் அதுக்காக காத்துருங்க. தேங்க்யூ.